எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். மத்திய அரசு புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ யாராவது வழக்கில் சிக்கி சிறையில் 30 நாட்கள் இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும். ஆதரவும் எதிர்ப்பும் பலமாக கிளம்பி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஆனா நோக்கம் சரியான நோக்கம். அதாவது இந்த நாட்டில் 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று ஆன பிறகு எங்கு பார்த்தாலும் ஊழல் மலிந்திருக்கிறது. பயங்கர ஊழல். இவர்களை தண்டிப்பதற்கு நம்முடைய சட்டங்கள் போதுமானவையாக இல்லை. இவர்கள் சிறையில் இருந்து கொண்டே மந்திரியாக இருக்கிறார்கள். சிறையில் இருந்து கொண்டு முதலமைச்சர்களாக இருந்து அங்கே தங்களுடைய அலுவல்களை எல்லாம் மேற்கொள்கிறார்கள். ஆகவே சிறைச்சாலைகள் தலைமைச் செயலகங்களாகவும் தலைமைச் செயலகங்களெல்லாம் சிறைச்சாலைகளாகவும் மாறுகின்ற அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டது. கெஜ்ரிவால் பல மாதங்கள் முதலமைச்சராக சிறையிலிருந்து செயல்பட்டார், கோப்புகளில் கையெழுத்திட்டார். நம்முடைய செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டு காலம் மந்திரியாகவே இருந்தார். நான் கேட்கிறேன், நீங்கள் இங்கிருந்து போகின்ற போது ஒரு மந்திரியாக இல்லை, ஆனால் அவரை மந்திரியாக நியமித்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ரவியிடம் சொல்லுகிறார், ஆளுநரிடம். ஆளுநர் சொல்லுகிறார், சிறைக்கெல்லாம் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன், இது ரொம்ப மோசமானது என்று சொல்லி அவர் வர மறுக்கிறார். அப்பொழுது இவரே அவரை மந்திரியாக ஆக்கிவிட்டு அது முதலமைச்சரின் உரிமை என்று சொல்கிறார். ஒருவனை அமைச்சராக்குவது முதலமைச்சருடைய உரிமை தான். ஆனால் யாரை ஆக்குவது என்பதற்கு இந்த நாட்டு சட்டங்கள் பல்லில்லாத சட்டங்களாக ஏற்கனவே நமக்கு உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் இது போன்ற மனிதர்களை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நேரு, கிருபளானி அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் வகுக்கின்ற போது, அந்த அரசியல் நிர்ணய சபை முழுவதும் அதை விவாதித்து நிறைவேற்றுகின்ற போது, மக்களுக்கு தெளிவாக அயோக்கியன் என்று தெரிந்த ஒருவன், சிறைக்கு போகின்ற ஒருவன் எப்படி மந்திரியாக நீடிப்பான்? ஆகவே இதற்கெல்லாம் சட்டம் செய்ய வேண்டியதில்லை என்று கருதினார். இப்பொழுது ஆண் பெண்ணை கற்பழித்தால் சட்டம் இருக்கிறது, பெண் ஆணை கற்பழித்தால் சட்டம் இல்லை. என்றால் அது அப்படி நடக்க முடியாது என்று சட்டம் செய்வதில்லை. நான் சொல்வது தெரிகிறதா? ஒரு பெண் ஒரு ஆணை மல்லு கட்டி கூட ஏதாவது வலிமையினால் கூட செய்யலாம், ஆனால் அதற்கு சட்டம் இல்லை. ஏனென்றால் அது இயல்பில்லை. அதுபோல தப்பான மனிதர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவார்கள், அவர்கள் மந்திரியாகவே நீடிப்பார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு அவன் அங்கிருந்து அதிகாரம் செலுத்துவான் என்பதை நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இதற்குரிய சட்டங்களை அவர்கள் வகுக்கவில்லை. 75 ஆண்டு கால இந்தியாவில், குறிப்பாக 50 ஆண்டுகளில் ரொம்ப திராவிட மாடல்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஊழலை பெருக்கிவிட்டன. அது மட்டுமல்ல, அவர்கள் சிறையிலே மந்திரியாக இருக்கின்ற புதுமை நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்டாலின் காலத்தில் தான் நடந்தது. ஆகவே அவன் என்ன நினைக்கிறான்? குற்றம் செய்கின்ற ஒருவன் தான் சிறையில் அடைக்கப்படுகின்றான். ஆகவே அவன் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சு பதவியை நடத்துவது என்கின்ற நிலை வந்துவிட்டால் இது ரொம்ப கேவலமாக ஆகிவிடும். ஆகவே குற்றவாளிகள் அற்ற அரசு அமைய வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். ஆனால் அவர் போட்ட சட்டம் சரியானதா என்றால் அது அவசரமாக தயாரிக்கப்பட்ட சட்டம் என்கின்ற காரணத்தினால் அது சரியானதாக இல்லை. நியாயமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் குற்றம் செய்திருக்கிறான் என்பது மெய்ப்பிக்கப்படுகின்ற வரையிலும் அவன் குற்றவாளி இல்லை. Unless it is proved, he is not guilty. சரியா? He is only an accused. ஆகவே அந்த குற்றம் மெய்ப்பிக்கப்படுவதை நம்முடைய சட்டங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கின்றன என்று சொன்னால், 2002 துரைமுருகனின் மீது ஒரு வழக்கு போடப்படுகிறது. அந்த வழக்கு நீடித்து கொண்டே வருகிறது, அப்படியே நீடித்து கொண்டே வருகிறது. திமுக ஆட்சி வருகிறது, துரைமுருகனுடைய வழக்கு உழட்டப்பட்டு அவர் விடுதலை ஆகி விடுகிறார். சரியா? அப்புறம் மீண்டும் இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை தோண்டி எடுத்து இது படுமோசமாக விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சியால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கை மறுபடியும் விசாரணை என்று அனுப்பி வைத்திருக்கிறார். 2002 போடப்பட்ட வழக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு மீண்டும் நடந்து இந்த நிலையை அடைகின்ற போது குற்றம் செய்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவன் ஏராளமான சொத்துக்களை வாங்கி விடுகிறான், மலையை தவிர நாட்டையே விலைக்கு வாங்குகிறான், ஊரையே விலைக்கு வாங்குகிறான். அதற்கு பிறகு அவன் ஒரு குற்றத்தையும் ஒரு சிறை தண்டனையும் அனுபவிக்காமல் போய் சேர்ந்து விடுகிறான். ஒரு சட்டம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு புதுப்பிக்கப்படுகிற நிலைமை இருக்குமானால் இந்த சட்டம் எங்கேயோ குறைபாடுடையதாக இருக்கிறது, முற்றிலும் குறைபாடுடையதாக இருக்கிறது. ஆகவே அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களை எல்லா ஊழலும் செய்து கொண்டு தங்களை காத்து கொள்ளுகின்ற வகையில் தான் நம்முடைய சட்ட அமைப்பு, அரசியலமைப்பு இருக்கிறது. பாருங்கள், செந்தில் பாலாஜி
1.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். அவரை மந்திரியாக அவர் நியமிக்கிறார். பிறகு மந்திரியாக இருந்தால் ஜாமீனில் வர முடியாது என்கின்ற நிலைமை ஏற்படுகின்ற போது ஜாமீன்கள் வருவதற்காக மந்திரி பதவியை விட்டு விலகி வருகிறார். வந்தவுடன் அதே மதுவுக்கு டாஸ்மாகுக்கு இவரை மந்திரியாக ஆக்குகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேலே வைத்து, அதை விட பெரிய கொடுமை, எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் பாதி சரக்கு வெளியே வருகிறது. அரசாங்கம் வரி ஏய்ப்பு செய்வதை நான் இதுவரையும் வாழ்நாளில் கேள்விப்பட்டதில்லை. தனி மனிதன் வரி ஏய்ப்பு செய்வான். நீ ஒரு மருந்து கடைக்கு போவாய், வரி போட வேண்டாம், ரசீது வேண்டாம் என்று சொல்லி ஒரு 10% வரியை மிச்சம் பிடித்தால் நீ வசதி இல்லாதவன். உனக்கு இந்த 10% வரி கூட 200 ரூபாய்க்கு மருந்து வாங்கினால் 20 ரூபாய் உனக்கு மிச்சப்படுவது பெரிதாக தெரியும். ஆனால் அரசு டாஸ்மார்க்கு கட்ட வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டியை கட்டாமல் அந்த சரக்கை வெளியே கொண்டு வந்து பாட்டிலுக்கு மேற்கொண்டு 10 ரூபாய் வைத்து ஒரு வித்தார் என்று ஆயத்தத்துறை இப்பொழுது அவர் மீது பாய்ந்திருக்கிறது. இப்படி கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், நாணம் இல்லாமல் தன்னிடம் மந்திரியாக இருப்பவர்கள் இவர்கள் தகுதியாக திருடுவார்கள் என்பதற்காக மீண்டும் மந்திரியாக ஆக்கி நாட்டை சுரண்டுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக ஆக்கப்படுகின்ற ஒரு நாட்டில் இது போன்ற சட்டங்கள் தேவையா இல்லையா என்றால் தேவை. அந்த சட்டம் ஒழுங்காக, ஆமா, சட்டம் இதுபோல் செய்யப்பட வேண்டும். ஆனால் 30 நாளில் அவன் பதவியை இழக்க வேண்டும் என்பது அதை வேறு விதமாக நன்றாக ஆராய்ந்து கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கிறது. இந்த ரொம்ப அவசரமாக இருக்கிறது. இதன் மூலம் என்ன செய்து விடுவார்கள் என்றால் 30 நாளில் ஒருத்தனை கால் செய்து விடுவார்கள். அவனை கொண்டு போய் ஆயத்தத்துறையே ஒருவனை கொண்டு போய் வைக்கிறது. 1.5 ஆண்டுகள் இருந்தவன் மந்திரியாகவே வருகிறானே. கெஜ்ரிவால் முதல் மந்திரியாகவே இருந்து செயல்படுகிறாரே. இல்ல, அதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நிரூபிக்கப்படவில்லை. இல்ல, நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் எத்தனை? எங்கே ஒரு கணக்கு சொல்லி பார்க்கலாம். இதுவரையிலும் போடப்பட்ட வழக்குகள் ஒரு 5000 என்றால் 5 வழக்குகள் தான் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போயிருக்கு. ஒரு இறையாண்மை இல்ல 5000 வழக்கு எங்கே, 5 வழக்கு எங்கே? 5 வழக்கும் அவன் மேலும் மேலும் போகாத காரணத்தினால் அவன் சிறைக்கு போயிருப்பான். இல்ல 100 குற்றவாளி கூட தண்டிக்கப்படலாம், தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதெல்லாம் ஒரு நிரபராதி இல்லை. அவ்வளவு பேரும் அயோக்கியன், அவ்வளவு பேரும் தெளிவா மக்களுக்கு தெரிகிறது இவன் அயோக்கியன் என்று. தெளிவாக இவனை ஏன் தண்டிப்பதற்கு நம்முடைய சட்டத்திற்கு போதிய பற்கள் இல்லை என்பதுதான் மக்களுடைய கேள்வி. தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. குற்றம் செய்யாதவனை யாரும் தண்டிக்கப்படுவதில்லை, தண்டிக்க போவதில்லை. குற்றம் செய்தவனை தண்டிக்கத்தக்க அளவுக்கு நமக்கு சட்டத்திற்கு பற்கள் இல்லை. டூத்லெஸ் லா. இல்ல சார், இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இது ஒரு தண்டனை, பதவி பறிப்புன்றது உள்ள போய் இருக்கிறாங்கன்னா தண்டனை, ஒரு இறுதி தீர்ப்பே வராம ஒருத்தவங்களுடைய பதவியை பறிக்கிறது நியாயம்? இறுதி தீர்ப்பு வருவதற்கு உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 30 ஆண்டுகளாக இருக்கின்றன. 2002 போடப்பட்ட துரைமுருகன் வழக்கு ஆட்சி காலத்தில் திரும்ப பெறப்பட்டு இப்பொழுது மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இனி இந்த வழக்கு எல்லா நீதிமன்றங்களையும் தாண்டி இவர் தண்டிக்கப்படுகின்ற போது குற்றவாளி அந்த தண்டனை அனுபவிப்பதற்கு இருக்க மாட்டார். இது ரொம்ப அசிங்கமான சட்டம் இப்பொழுது இருப்பது. ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய ஆட்களின் மீது உள்ள வழக்குகளை விலக்கிக் கொள்வதற்குரிய வசதி இங்கே இருக்கிறது. பிறல் சாட்சியாக மாற்றுவதற்குரிய வசதி இங்கே இருக்கிறது. எந்த குற்றம் செய்தவனும், அதாவது குற்றம் செய்யாதவனே கிடையாது, மந்திரியாக இருப்பவனில் இவன் யோக்கியன் என்று நீ சொல்லத்தக்க ஆளே கிடையாது. கருணாநிதியிலிருந்து சொல்லுகிறேன், ஸ்டாலினிலிருந்து சொல்லுகிறேன், அந்த 1-2க்காக ஆயிரக்கணக்கான பேரை நாம் விடுவிக்க முடியாது. இல்ல, பிறகு அவர் நிரபராதின் தீர்ப்பு வந்துருச்சுன்னா கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்குக்கு போனவனே தப்பாக தூக்கிடப்பட்டான் என்ற வரலாறுகளை 1-2 நான் கேள்விப்பட்டதுண்டு. 1-2 என்பது வேறு. இதுவரையிலும் இந்த 50 ஆண்டு காலத்தில் குற்றம் செய்யாத மந்திரி என்று பட்டியல் கொடுப்பார்ப்போம். இந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், அப்பனும் மகனும் துபாயில் 30,000 கோடி எங்கே ஒழிப்பது என்று தடுமாறுகிறார்கள். அவருடைய கட்சியைச் சேர்ந்த மந்திரி சொன்னார். நான் சொல்லுகிறேன், அவ்வளவு மந்திரியும் ஒரு மந்திரி 3 ஆண்டு காலம் தண்டனை. நீ குற்றம் சாட்டப்பட்ட நிலை என்று சொல்லுகிறாயே, தண்டிக்கப்பட்ட நிலை. நம்முடைய பொன்முடி அவருடைய மனைவி 3 ஆண்டு தண்டனை. அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க. அது என்ன சட்டம்? இது என்ன சட்டம்? இதையெல்லாம் திருத்த வேண்டாமா? அவன் 25 ஆண்டுகள் சென்று தண்டிக்கப்படுகிறான், 3 ஆண்டு. அதை கொண்டு போய் நிறுத்தி வைத்து விட்டு மந்திரியாக ஆகிறான். இவனை போல் தெளிவாக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் மந்திரிகளாக ஆனால் நாட்டு மக்கள் சுரண்டப்பட மாட்டார்களா என்று கேட்கிறேன் நான். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நீ சொல்லுகிறாய், தண்டிக்கப்பட்டவனை நிறுத்தி வைத்து விட்டு மந்திரியாக ஆகிறானே. நீதிமன்றம் கொடுக்குது சார்.
நம்முடைய நீதிமன்ற அமைப்பு சரியில்லை, அதற்கு வேண்டிய சட்டத்தை செய்து தர வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. நம்முடைய நீதிமன்றம் எழுதி வைத்த சட்டங்களுக்கு தான் பேசும். சசிகலா அவர்கள்லாம் தண்டிக்கப்பட்டாங்க. சசிகலா அவர்கள்லாம் தண்டிக்கப்பட்டாங்க. எனக்கு தெரிய இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவர்கள் ரொம்ப குறைவு. அதுவும் 18-20 ஆண்டுகளுக்கு பிறகு தண்டிக்கப்பட்டார்கள். இவ்வளவு நீண்ட கால வழக்குகள் நடப்பது சரியில்லை. சிறப்பு நீதிமன்றம் வைத்தார்கள் அரசியல்வாதிகளுக்காக. இன்றைக்கு வரையிலும் தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஆக எல்லாரும் வழக்கு நடத்த வேண்டியது ஒரு நீதிமன்றம். ஆவண்ணா ராஜா 2Gயில் ஊழல் செய்து ஆட்சி மாறி 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் 2015க்கு முன்பு அவரும் கனிமொழியும் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். எதற்காக 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள்? நாட்டில் இருக்கிற உன்னை கொண்டு போய் வைத்தார்களா டெல்லி சிறைச்சாலையில்? இல்லையே. அவர்கள் எதற்காக 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்தார்கள்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே அவர்கள் உள்ளே போனார்கள். உள்ளே போய் அந்த வழக்கு ஒரு நீதிமன்றத்திலே போதிய சாட்சியம் இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. ஏனென்றால் அதில் பெரும் முதலைகள் எல்லாம் இருக்கிறார்கள். 2வது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுகள் 12 ஆகிவிட்டன. இந்த வழக்கு முடிவுக்கு வருகின்ற போது யாரும் இருக்க மாட்டார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம். இது போலவே இந்தியா முழுவதும் நடக்கிறது. 1,70,000 கோடி ஊழல் செய்தாலும் இதான் நிலைமை. பொன்முடி போல ஊழல் செய்தாலும் இதான் நிலைமை. சாதாரண குற்றம் செய்தாலும் இதான் நிலைமை. மதுரை மேயர் அவர் 200 கோடியை வரி குறைத்து போடுவதற்காக சுவாகா செய்திருக்கிறார். அவருடைய கணவர் சிறையில் இருக்கிறார். இருக்கட்டும், இதெல்லாம் உழட்டி விடுவார்கள். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அவர். இந்த வழக்கு மக்களுக்கு இன்றைக்கு உள்ளே வைத்தது போல காட்டுவார்கள். பிறகு கொஞ்ச நாளில் உழட்டி விடுவார்கள். சாட்சியங்கள் பிறகு சாட்சியங்களாக மாற்றப்படும். இதுவரையிலும் பல ஆயிரம் கோடி வழக்குகள் இந்தியாவிலே பல ஆயிரம் கோடி அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போய் அவர்கள் பாட்டுக்கு மந்திரிகளாகவே வாழ்ந்து கொண்டு மேற்கொண்டு சுரங்கி கொண்டு 2002 வழக்கு வந்தது என்பதற்காக துரைமுருகனுடைய நெறிமுறை மாறி இருக்கிறதா? 3 ஆண்டு தண்டித்து விட்டதற்காக நம்முடைய பொன்முடியின் நெறிமுறை வாழ்க்கை முறை மாறி இருக்கிறதா? ஏனென்றால் நம்முடைய சட்டங்கள் லாயக்கற்றவை, தகுதியற்றவை. அவை தண்டிப்பதற்கு போதுமானவை அல்ல. நம்முடைய நீதிமன்றங்கள் அதற்கு ஏற்பத்தான் நடந்து கொள்ளும். போதுமான நீதிமன்றங்கள் இல்லை, நீதிபதிகள் இல்லை. வேகமாக வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை. ஒரு அரசியல்வாதியினுடைய வழக்கு 2-3 ஆண்டுகளுக்குள் நடந்து முடிய வேண்டும். அவர் ஜனாதிபதியாக இருந்தவனை குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் சொன்னானே, உன்னால் நடத்த முடியுமா? ட்ரம்பை சொன்னானே, அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் அது வேறு, அந்த சட்டங்கள் வேறு. வெகு வேகமாக அங்கே நடப்பான். இங்கே காஷ்மீர் மாநிலம் கலைக்கப்பட்டது, 370வது பிரிவு ஒடுக்கப்பட்டது, கிழித்தெறியப்பட்டது. மோடி செய்த மோசமான காரியங்களில் அது ஒன்று. ஆனால் அடிப்படை சாசனத்தில் சேர்க்கப்பட்ட அந்த 370வது பிரிவு சரி என்று தீர்ப்பு சொன்னார்கள். எல்லாம் நடக்கும். நம்முடைய தீர்ப்புகளிலே தப்பு நடக்கும், சரி நடக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இது இப்படி ஒவ்வொரு நீதிமன்றமாக அவன் போய் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் அவன் நிறுத்தி வைத்துக் கொள்வானே. ஆனால் எந்த மந்திரியும் தண்டிக்க முடியாதென்றால் எவனாவது லஞ்சம் வாங்க பயப்படுவானா? ஊர் மக்களை கொள்ளையடிக்க பயப்படுவானா? ஆற்று மணலை திருடுவான், மலையை உடைத்து சல்லிகளாக ஆக்குவான், கிரானைட்டுகளாக ஆக்குவான், வன மரங்களை, சந்தன மரங்களை திருடுவான், பிறகு கான்ட்ராக்டுகளில் கொள்ளையடிப்பான். எந்த ஒன்றிலே அவன் செய்யவில்லை. எத்தனை 1000 கோடி அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் தெரியாதா நமக்கு? மக்களுக்கு தெரியும் அவன் திருடன் என்று. எப்பொழுதாவது ஸ்டாலின் நாங்கள் தப்பானவர்கள் இல்லை என்று சொல்ல முடிகிறதா? எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய சட்டம், இந்த சட்டம் இருக்கிற வசதி ரொம்ப ஒழுக்கமான நம்முடைய ஸ்டாலின் சொல்லிவிட்டார். ரொம்ப கொடுமையான சட்டம், மாநில அரசுகளை ஒடுக்கக்கூடிய சட்டம். உன்னுடைய பொன்முடி ஆரியப்படை கலந்த நெடுஞ்செழியனுக்கு அடுத்த நீதிமான். ஆகவே இவரை 15 மனைவி வருத்தப்படுகிறார். இவர் அந்த அம்மா பேருடைய சொத்தை எழுதி வைத்து அந்த அம்மாவும் சிறைக்கு போக வேண்டியிருக்கிறது. அயோக்கியர்கள். இந்த அயோக்கியர்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வந்த சட்டம் கொஞ்சம் பதட்டத்தில் கொண்டு வந்த காரணத்தினால் அது சரியாக திருத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நிற்கின்ற அளவிற்கு. அதாவது ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். பொன்முடி 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? ஏன் அவருடைய பதவியை பறிக்க முடியல? அதற்கு பிறகு மந்திரியாக ஆனார். அப்புறம் நீ என்ன, நீதிமன்றமே 30 நாள் கெடு கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க. நீங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு டைம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த நீதி அமைப்பை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது. நீதிமன்றம் எழுதி வைத்த சட்டத்தை அவன் எப்படி புரிந்து கொள்கிறானோ அதற்கேற்ப தீர்ப்பு சொல்வான். அவன் பல சமயங்களில் ஆனாவை ஈனா என்பான், ஈனாவை ஓனா என்பான்.
அதெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களில் மிகச்சிறப்பாக நீதியை தவிர வேறு எதுவும் சொல்லப்படுவதில்லை என்பதெல்லாம் கிடையாது. அவரவர்கள் ஹவு தே இன்டர்பிரட் த லா என்பதற்கேற்ப அவர்கள் நீதி சொல்கிறார்கள். அது செந்தில் பாலாஜி நான் லஞ்சம் வாங்கினேன், அது திருப்பி கொடுத்து விட்டேன், ஆகவே நான் குற்றவாளி இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னால், ஆமாம் நீ குற்றவாளி இல்லை, வீட்டுக்கு போ என்று உயர்நீதிமன்றம் சொன்னது என்று சொன்னால், இதற்கெல்லாம் நீ கொதிப்படையாமல் நம்முடைய நீதி அமைப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய சட்டம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நீ கொதிப்படையாமல் இந்த அயோக்கியர்களை வளர்க்கின்ற விதமாக சில நீதி அமைப்புகள் இருக்கின்றன, சில சட்டங்கள் இருக்கின்றன, அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதங்கள் இருக்கின்றன. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அவன் உள்ளே நுழைந்து அப்புறம் ஒவ்வொரு திருடனும் அவன் வீட்டிலே கொண்டு போய் சாமானை வைத்து விட்டேன் என்று சொல்வான், அவன் மீது வழக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே செந்தில் பாலாஜி வழக்கை மறுபடியும் எடு என்று சொன்ன பிறகு அந்த பார் சொல்றேன், இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் பேசுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா? இந்த நாட்டிலே துப்பில்லாத மக்கள், ஒரு சுரணையே இல்லை. நம்முடைய மக்களுக்கு சுரணையை ஊட்டுவதற்குரிய தலைவர்கள் இல்லை, அவர்களுக்கு புரிய வைப்பதற்குரிய ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் இல்லை. அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கேட்கிறது, 2000 பேரை சாட்சியாக செந்தில் பாலாஜி வழக்குக்கு போடுகிறார்கள். யார் போடுகிறார்கள் தெரியுமா? நம்ம தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசு நீதிபதியை வைத்துக்கொண்டு 2000 சாட்சிகளை 2000 பேரை அதற்குள்ளே சேர்க்கிறார்கள். அங்கே இருந்து கேட்கிறான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அப்படி 1-2 பேர் இருப்பார்கள். கேட்குறான், ஏன்யா இவனெல்லாம் அக்யூஸ்டாக போட்டிருக்கிய, இவனெல்லாம் விக்டிம் ஐயா, பாதிக்கப்பட்டவனை குற்றவாளி என்று போடுகிறாயே 2000 பேரை, இதை என்ன 20 ஆண்டுகளாக விசாரிப்பது? இந்த அரசாங்கத்திற்கு இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்ற எண்ணமா, ஊற்றி மூட வேண்டும் என்ற எண்ணமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டது. அப்படி கேட்கின்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. உன்னுடைய சட்டம் சரியாக கூர்மையாக இருந்தால்தான் நீதிமன்றங்கள் கூர்மையாக செயல்பட முடியும். ஆகவே குற்றம் இங்கே வரு, அதாவது பறிகொடுத்தவனெல்லாம் குற்றவாளியாக்கப்படுவார் நம்முடைய மாநில அரசு, ஸ்டாலினுடைய அரசிலே. நான் சொல்லுவது புரிகிறதா? தே ஆர் விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இப்பொழுது குற்றவாளிகளாக 2000 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விசாரி. அவன் நான் விக்டிம் தான், ஐ எம் நாட் அன் அக்யூஸ்ட் என்று சொல்லி அது ஒரு 20 வருஷத்துக்கு நடக்கட்டும். நாமெல்லாம் இருக்க மாட்டோம். செந்தில் பாலாஜி எதுக்கு தண்டிக்கப்பட வேண்டும்? உன்னையெல்லாம் இந்த அரசாங்கத்தோடு கொண்டு போய் உள்ளே வைப்பதற்கு 30 நாள் இல்லை, பிடிச்சோடனே உள்ளே வைக்கணும். நீ எல்லாம் தெரிந்த குற்றவாளி. நான் சொல்கிறேன், இந்த திராவிட மாடல் அரசு தெரிந்த குற்றவாளிகள். இதை ஒடுக்குவதற்கு மோடி தவறாக சட்டங்கள் எல்லாம் சில சமயம் போட்டிருக்கிறார் என்பதையெல்லாம், காஷ்மீரை ஒழித்ததெல்லாம் நான் உடன்படவில்லை, அது வேறு. ஆனால் இந்த சட்டம் என்ன, அவர் நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்த திட்டம், பிரதம மந்திரியும் உட்படுத்துகிற சட்டம், உள்துறை அமைச்சரையும் முதல்வர்களையும் உட்படுத்துகிற சட்டம். நாளைக்கு ஆட்சி மாறிய பிறகு மோடியின் மீதும் அந்த சட்டங்களை நாம் பாய்ச்சலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. மோடி கொண்டு வந்ததற்கு தாங்க முடியவில்லை. நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் மந்திரிகள் ஊழல். பிறகு அதை பிடித்து நாம் உள்ளே வைத்தாலும் உடனே வெளியே வந்து விடுகிறான், வந்து மறுபடியும் மந்திரியாக ஆகி விடுகிறான், ஊழலை செய்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் 1.5 ஆண்டு மந்திரியாக சிறையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மந்திரி ஆவார். 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டாலும் நீ இட் இஸ் நாட் ப்ரூவ்டு என்று சொன்னாயே, இட் இஸ் ப்ரூவ்டு இன் தி கேஸ் ஆஃப் பொன்முடி. அவர் குற்றவாளி. இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுப்பாங்க சார். சுப்ரீம் கோர்ட் முறையையும் ஒடுக்குவதற்காகத்தான் மோடி சட்டம் செய்கிறார். சுப்ரீம் நான் சொல்லுவதை கேளு. சுப்ரீம் கோர்ட் இப்படிலாம் ஸ்டே கொடு, அது கொடு, இது கொடு என்று சொன்னால் இவனெல்லாம் இப்படியே 25 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்தி தப்பித்து விடுகிறான் என்பதற்காக 30 நாளைக்கு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டாரா ஸ்டாலின்? சவுக்கு சங்கரை உள்ளே கொண்டு போய் வைத்தாரே, மோடி பயன்படுத்த மாட்டார். 100 பேரை, தனக்கு வேண்டாதவன், தன்னை விமர்சிக்கின்றவன், தனக்கு எதிரானவன், இவர்களை எல்லாம் குண்டாஸ் ஆக்ட் எதிர்ப்பு. வெக்கம் கட்ட நாடு இது. குண்டாஸ் ஆக்ட் வைக்கலாமா ஒரு ஜனநாயக நாட்டில்? குண்டாஸ் ஆக்ட் என்றால் without any trial you will be in jail. இது ஒரு சட்டமா? கேவலமான சட்டம். இல்ல மத்திய அரசு இது அரசியல் பழிவாங்கலுக்கு புரிகிறதா இல்லையா? இவ்வளவு கேவலமான சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். வேண்டும் என்றால் ஒருத்தனை குண்டாஸ்ல நீ ஏதாவது ஒரு நாளைக்கு திமுகவை பற்றி பேசல. இப்ப வந்திருக்க சட்டத்தில் ஓட்டைகள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஓட்டைகள் இருக்கின்றன, செப்பனிடப்பட வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர நோக்கம் ரொம்ப தூயது. இந்த நாடு ரொம்ப பாழாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது 75 ஆண்டுகள் சென்ற பிறகு இந்த ஜனநாயகத்தில் இவ்வளவு சீர்கேடுகள் மலிந்திருக்கின்ற போது இவற்றை ஒடுக்குவதற்கு ஒரு மைய அரசு முன்வராவிட்டால், சட்டங்கள் திருத்தப்படாவிட்டால், அந்த சட்டம் தொலைதொலைப்பா உண்டாயிருக்கு.
நான் அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவர்களை இந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வழக்கு நடத்தி துரைமுருகன், நேரு, நம்ம தங்கம் தென்னரசு, யார் இந்த மந்திரி சபையில குற்றம் இல்லாதவர்கள், பொன்முடி எல்லாம் நீ காலமெல்லாம் வழக்கு நடத்தி கொண்டே இருங்கள். 28 நீதிமன்றங்கள் இருக்கும். அப்புறம் போய் இப்படி வாங்கி கொண்டே இருங்கள். அப்புறம் 11 பெஞ்சுக்கு போங்கள். இப்படியே நீங்கள் குற்றம் செய்து விட்டு இந்த மக்களை சுரண்டி விட்டு எவ்வளவு சுரண்டப்படுகிறது தெரியுமா? எவ்வளவு சுரண்டப்படுகிறது தெரியுமா? மக்கள் கொடுக்கின்ற பணத்தில் நீ 1000 ரூபாய் கொடுப்பதெல்லாம் பிச்சை காசு. இந்த வன வளம், ஆற்று வளம், எல்லா வளங்களும் சுரண்டப்படுவது இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு வரியே போடாமல் நடத்தலாம். ஒவ்வொரு ஆண்டும் சிறிது சிறிதாக அந்த வளங்களை பயன்படுத்தினால் அந்த பணம் உண்மையாக கருவூலத்துக்கு வந்தால் 38,000 கோடி ஆற்று மணலில் அடித்தார்கள் என்று 5 கலெக்டர் உள்ளே நிற்கிறான். வெட்கமில்லை? நீதிமன்றம் இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து மூஞ்சியில செருப்பால் அடித்து இவர்களெல்லாம் சிறையில் வைக்க வேண்டும். IAS படித்து விட்டு இவர்களெல்லாம் போய் ஆற்று மணல் சுரண்டினார்கள். 38,000 கோடி, 4,000 கோடி வரவு, 34,000 கோடி சுரண்டல். கலெக்டராக சுரண்டியிருப்பார், கலெக்டர் சுரண்டியிருப்பார், முதலமைச்சருக்கு பங்கு போயிருக்கும். இல்லாவிட்டால் அந்த கலெக்டரை வைத்திருப்பார்கள் அவர்கள். இதெல்லாம் எந்த அறிவுடையவனுக்கும் தெரியாதா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் தேவடியா என்று. ஆனால் பத்தினியினுடைய இடத்தில் சிம்மாசனத்தில் வைக்கப்படுவாள் என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கு ஒரு சட்டம் செய்தால் நோக்கம் சரியானது என்று சொல்கிறேன். நோக்கம், இன்டென்ஷன் இஸ் ரைட். ஆனால் அந்த சட்டம் 30 நாளில் விறுவிறுவென்று செயல்படுவதற்கு அனுமதிக்காமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பார்த்து எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தலாம். ஆனால் அவன் விக்டிமாக இருக்கிற பொன்முடியே வெளியே வர்றாரேயா. அதனால இவன் கேஸே நடத்தி கொண்டிருப்பான். இவன் நடத்துகின்ற கால வரையிலுமெல்லாம் இருக்க வேண்டாம். நீ மந்திரியா இருக்காத. அப்புறம் பிறகு தப்பு செய்தால் மந்திரியாக இருக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் முழு மந்திரி சபையுமே எல்லாரும் பெரியசாமி மீது வழக்கு சிரித்து கொண்டு வருகிறார்கள் வெட்கம் இல்லாமல். அந்த சோதனை நடந்தால் வெளியே வருகிறது, சிரித்து கொண்டு வருகிறார்கள். என்ன சிரிப்பு இருக்கு? இந்த நாட்டில் மானங்கெட்டதனம், வெக்கங்கெட்டதனம் பெருகிவிட்டது. நம்ம தப்பு செய்தால் ஒருத்தன் பார்த்தா நாணப்பட வேண்டுமே என்கின்ற நிலைமை இல்லை. வெட்கம் என்பது அறியப்படாத ஒன்றாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆட்சியாளர்கள். இவர்களை தண்டிக்க முடியவில்லை. அவர்களை they have a very big structure for building a government. ஒரு 80 லட்சம் பேர் உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்களை விட்டு பெரும் பணத்தை கொண்டு போய் இல்லாதவனுக்கு கொடுக்கிறார்கள். அந்த ஓட்டு போடுகின்ற அன்று ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய், 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 25,000 ரூபாய், அப்புறம் அடுத்தவன் 3,000 ரூபாய், 2,000 ரூபாய் என்று கொடுத்தால் 40,000-50,000 ரூபாய் வருகிறது. என்னவோ தொலைகிறான். நமக்காக இவர்களெல்லாம் ஆளுகிறார்கள், பணக்காரனுக்கு தானே ஆளுகிறார்கள் என்று சொல்லி சேரியில் இருக்கின்றவனோ வேறு ஏழையாக இருக்கின்றவனோ எவனோ அதை வாங்கி கொள்கிறான். எல்லாவற்றுக்கும் பணம். ஒரு விஜய் மாநாட்டுக்கு 100 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் எந்த எளிய மனிதன், நானும் தான் கட்சி வைத்திருக்கிறேன், எப்படி நடத்துவது? எல்லாவற்றிலும் நேர்மையாக கருத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மக்களில் 10 பேரையாவது சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன பயன்? ஒவ்வொரு செய்தியும் கொண்டு போவதற்கு அதற்கே பெரும்பணம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு பத்திரிகைகள் துணை செய்ய மாட்டார்கள். பத்திரிகைக்காரர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் உங்களுடைய செய்தியை போடுவார்கள். எல்லாமே ஊழல் ஆகி போன ஒரு நாட்டிலே முதலிலே நீதி வழியாக அவர்களை ஒடுக்கி ஒரு 10 பேர் சிறைக்கு போய்விட்டான் என்றால் மந்திரி சபையில் பயப்படுவோம். சரி, நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டால் நிரபராதியா? எந்த நாயின் நிரபராதி கிடையாது. எந்த நாயின் நிரபராதி கிடையாது. சும்மா பேசி கொண்டிருக்க வேண்டியதா? எல்லாரும் தெளிவா கோர்ட்ல தண்டனை பெற்று கொண்டு நிற்கிறேன். அப்புறம் போய் அங்கிருந்து நான் லஞ்சம் வாங்கினது உண்மை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றேன். அப்புறம் நிரபராதி நீ பேசுனீங்கன்னா இந்த வெட்டி பேச்சு தானே. மத்திய அரசு அரசியல் பழி வாங்கல ஈடுபட்டதே இல்லைன்னு சொல்றேன். அரசியல் பழி வாங்கலாம் யாரும் ஈடுபடுவார்கள்? மனிதர்கள் தான். இவர்களை தான் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் அல்ல. ஆனால் மோடி ஒரு டிஸ்ஆனஸ்ட் பர்சன் என்று நான் எப்பொழுதும் நினைத்ததில்லை. அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த RSSலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான். நம்முடைய காங்கிரஸில் காமராஜர், முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களெல்லாம் திருமணம் செய்யவில்லை. ஏனென்றால் பொது வாழ்க்கைக்கு இடையூறு என்று கருதி தங்களுடைய சுகங்களை இழந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் தப்பு செய்ய வேண்டிய தேவையில்லாமல் இருக்கிறார்கள். மோடி லஞ்சம் வாங்கினார் என்று நான் கேட்டதில்லை, யாரும் சொன்னதில்லை. ஆனால் அதானி போன்றவர்களுடைய பணம் ஆறாக பாய்ந்து இந்திய தேர்தலில் வெல்லுகின்ற முறைகள் கையாளப்படுகின்றன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மோடி வெல்வதற்கு அதானியினுடைய பணம் வேண்டும். பிறகு அதானிக்கு சில வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள். மோடி தூய யோவான் என்று நான் சொல்லவில்லை. அவர் தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்க தேவையில்லாதவர், லஞ்சம் வாங்கியதாக நான் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் பேச்சில்லை. நமக்கு பேச்சு
50 ஆண்டுகளாக ஒரு 25 ஆண்டுகள் காந்தியிடம் பயிற்சி பெற்றவர்கள் நேர்மையாக ஆண்டு முடித்து விட்டார்கள். அவர்கள் காலத்தில் ஒரு மந்திரியும் சிறையில் இருந்ததில்லை. கக்கன் இருந்ததில்லை, சி சுப்பிரமணியன் இருந்ததில்லை, பக்தவச்சலம் இருந்ததில்லை, காமராஜர் இருந்ததில்லை, யாரும் இருந்ததில்லை. இந்த ஆட்சியிலே சிறைக்கு போக வேண்டியவன் பூராவும் வெளியே இருக்கிறான். ஆகவே நாடு கழண்டு விட்டது. பழைய அரசியல் சாசனம் இதற்கு போதுமானதாக இல்லை. நம்முடைய குற்றவியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும். என்ன செய்தால் இவர்களுக்கு அச்சத்தை ஊட்டலாம் என்பதற்கு முன்மாதிரி 2 பேர். ஒன்று கெஜ்ரிவால், அங்கேயே உட்கார்ந்து கொண்டு நடத்தினார். இவர் மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி சிறையிலே உட்கார்ந்து கொண்டு இவன் மந்திரியாகவும் இருக்கிறான், வெட்கம் இல்லாமல் சிறையிலும் இருக்கிறான், மந்திரியாகவும் இருக்கிறான். இதற்கெல்லாம் வழிகண்டு ஆக வேண்டும். சோரன் பாபு, அந்த மலைப்பகுதி மாநிலங்களை சேர்ந்தவர், எல்லாம் செய்ய இந்த அவருங்க மம்தா பானர்ஜிக்கு 25 லட்சம் ரூபா ஒரு வாத்தியார் வேலைக்கு 25,000 பேர் நியமித்தார். கோர்ட்டு தலையிட்டு வாங்கிய பணம் பூராவும் திருப்பி கொடு, அவனுக்கெல்லாம் வேலை இல்லை, இனி தகுதி இல்லாதவன் படிக்காதவனையெல்லாம் வேலைக்கு போட்டு பள்ளிக்கூடங்கள் கல்வி முறை கெட்டு போய்விடும் என்று சொல்லி 25,000 பேரை ஹைகோர்ட் நீக்கியது. நீக்கி அவனெல்லாம் 25 லட்சம் கொடுத்து தான் வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கான். இந்த மேற்கு வங்காளம் இப்படித்தான், இவர்களும் இப்படித்தான், எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அப்புறம் கடைசியில் 30% சிறுபான்மை முஸ்லீம்கள் அங்கே ஓட்டு போடுவார்கள். வங்கதேசம் அந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட தேசம் தானே. 30 அப்புறம் ஜெயித்து விடுவார்கள். அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. 15 ஆண்டுகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய சட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால், ஆக மக்களை மேய்ந்து பிரித்து உண்பதற்கு கடிப்பதற்கு போதுமான சட்டங்கள் இல்லாத காரணத்தினால் மக்கள் பாடுபட வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமா? மோடியினுடைய நோக்கம் இன்டென்ஷன் இஸ் ரைட், ஆனால் சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கிறது, அவர்கள் விவாதிப்பார்கள். அது எதிர்கட்சியும் இருக்கிறது. கூட்டுக்குழு என்றால் எதிர்கட்சியும் இருக்கிறது, ராகுலும் இருப்பார். எப்படி செய்தால், ஆனால் ஒரு நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த ஊழல் செய்துவிட்டு செந்தில் பாலாஜி போல இருப்பது, ஆவண ராஜா போல இருப்பது, அப்புறம் பானா சிதம்பரம் போல இருப்பது, அவர் ஒரு 100 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தால் அந்த வழக்கே நடத்த மாட்டார்கள், நடத்த விட மாட்டார்கள். எந்த வழக்கையும் நீ நடத்த விட மாட்டாய். மீதி நடத்தினால் பிறர் சாட்சியாக ஆக்குவாய். உங்களுடைய அரசாங்கம் தானே. அப்புறம் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகும் வழக்குகள் எல்லாம். இப்படி நீ திரும்ப ஆட்சிக்கு வருவாய். பெரியசாமி எத்தனை தடவை மந்திரி ஆகியிருக்கிறார்? தங்கம் தென்னரசு எத்தனை தடவை ஆகியிருக்கிறார்? எந்த மந்திரி எத்தனை தடவை ஆகவில்லை? அவனெல்லாம் திரும்ப திரும்ப வருவான், திரும்ப திரும்ப கொள்ளையடிப்பான், திரும்ப திரும்ப நம்மளை சுரண்டுவான். இந்த மக்கள் அறியாத மக்கள் ஜனநாயகம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று கருதி வந்தது வரையிலும் மிச்சம் என்று வாழ்வதற்கு இந்த சட்டம் உள்ளே நுழைய வேண்டுமா இல்லையா? 1947 நம்முடைய அரசியல் சாசனம் செய்தவர்களால் இதற்கு விடை கண்டுபிடிக்க முடியாத காரணம் அவர்கள் இவ்வளவு அயோக்கியர்கள் நாடாள வருவார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது அயோக்கியர்கள் பூராவும் அரசியல் இருக்கிற காரணத்தினால், நாடாளுகிற காரணத்தினால் இதற்கு மோடி ஒரு சட்டம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த நோக்கம் உன்னதமானது. இந்த நோக்கம் எய்ம் இஸ் ரைட். ஆனால் அதை இது ரொம்ப அவசரப்பட்டு 30 நாள் என்று சொல்லிவிட்டார்கள். அது கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கிறது. அங்கே திருத்தப்பட்டு எதிர்கட்சி கருத்துக்கள் சொல்லப்பட்டு, ஆனால் இதற்கு சட்டம் வேண்டும். இவன் தண்டனையெல்லாம் பெற்று வருவதற்கு நீ பதவியை விட்டு இறங்கி ஒன்றும் உள்ள வைக்கலையே. நான் சொல்றது புரியுதா உனக்கு? பதவியை விட்டு இறங்கிடு. என்றைக்கு குற்றத்திற்குள் வந்து விட்டாயோ, ஐயம் வந்து விட்டதோ, நீ முதல்ல பதவியை விட்டு இறங்கி விடு. பிறகு மெய்ப்பித்து விட்டு உள்ளே வா. நீ குற்றவாளி இல்லை என்று விடுதலையாக மெய்ப்பித்து விட்டு உள்ளே வா. இழந்த காலங்கள் போட்டு என்ன பெரிய உன் மேல குற்றம் சொல்லுகின்ற அளவுக்கு ஏன் நீ ஒரு ஆளா இருக்கிற? காமராஜர் மீது குற்றம் சொல்லியிருக்கிறார்களா வாழ்க்கையில? ஆக பெர்ஃபெக்ட் மேன். இவன் மீது லஞ்ச குற்றம் சொன்னால் அது மக்கள் கொதிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீ இருக்க வேண்டும். ஆகவே மோடி காலத்தின் தேவைக்கேற்ப இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். சும்மா ராகுல் காந்தி குதிக்கிறார், பழி வாங்குவார்கள், அமலாக்கத்துறையை விடுவார்கள், நீ போலீஸை விடுகிறாய், உன்னுடைய நீ ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் போலீஸை விடுவதில்லை. இதெல்லாம் பேசாதே. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் அயோக்கியத்தனம் நாடு முழுவதும் விரிந்து பரவி இருக்கிறது என்பது புதிய செய்தி இல்லை. மம்தா ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, எந்த ஆளுடைய ஆட்சியிலும் இதுதான் நிரம்பி இருக்கிறது. எனக்கு தெரியும் இந்த பட்நாயக் ஒரு ஆள் தான் இந்த வேலைக்கெல்லாம் போகாத ஆள்.
இந்த ஒரிசாவில் இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டாரே, அந்த பட்நாயக் ஒரு ஆள் தான் எந்த ஒன்றுக்கும் போவதில்லை, எந்த காசும் வாங்குவதில்லை, அப்பனும் வாங்குவதில்லை. அது ரொம்ப அபூர்வம். அப்பனும் அப்படி மகனும் அப்படி என்பது ஒரிசாவில் ரொம்ப அபூர்வம். அதனாலே இவர்கள் போகட்டும், தண்டிக்கப்படட்டும். அரசியலுக்கு கொள்ளையடிப்பதற்காக வருகின்ற முறை நிற்க வேண்டும். நம்முடைய அரசியல் சாசனம், குற்றவியல் சட்டம் போதுமானதாக இல்லை. ஆகவே இத்தகைய சட்டங்கள் சில சமயங்களில் கொஞ்சம் தவறுகளோடு பிழைகளோடு பிசிறுகளோடு வந்தாலும் கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நாட்டை தூய்மைப்படுத்துவதில் அவை முன்னிலையில் நிற்கும். ஆகவே கூட்டுக்குழுவில் திருத்தப்பட்டு இந்த சட்டம் வர வேண்டுமே தவிர இந்த சட்டம் நாட்டுக்கு இன்றியமையாதது. அதற்கு பிறகு நம்முடைய திமுக மாடல் அரசெல்லாம் என்ன ஆகும் என்பதை அந்த சட்டங்கள் வந்த பிறகு பார்ப்போம். இப்பொழுதே அலறுகிறார்களே, ஜனநாயகம் பறி போய்விட்டது, மாநில உரிமை பறி போய்விட்டது. என்ன பறி போய்விட்டது? ஊழலுக்கு இடம் கொடுத்தால் பறி போகாது, இல்லை என்றால் பறி போகுமா? எங்களை ஒடுக்கி விடுவார்கள். ஏன் ஒடுக்காத அளவுக்கு தூய்மையாக நடந்து கொள். என்ன நீ இப்போ யோக்கியனாக இருக்கிறாய்? தெரியாதா? இது தெரியாதா? 34 கோடி அடித்த கலெக்டர் அவன் தானே அடித்து கொண்டு போனான். உங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லையா? எந்த பிள்ளையவாது கேள், நம்முடைய முதலமைச்சர் யார், நம்முடைய அமைச்சர் யார், மற்றவர்கள் யார் என்று கேள். அவர்களெல்லாம் உன்னை யோக்கியன் என்று சொல்லுகிறார்களா என்று பார்ப்போம். அப்புறம் ஏன் ஓட்டு போடுகிறாய் என்று கேட்டால் வேறு யாருக்கு போடுவது என்று கேட்பான். அவ்வளோதான். இந்த ஜனநாயகம் ரொம்ப இதில் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்த மாதிரி உச்ச நிலைக்கு போய் இந்த சட்டம் ஓரளவுக்கு தடுக்கும். ஆனால் இந்த உச்ச நிலைக்கு போய் கடைசியில் இராணுவ அதிகாரிகள் சர்வாதிகாரிகளாக மாறுகின்ற காலம் வரும் என்று சொல்கிறார். மக்கள் கொதித்து போயிருப்பார்கள், எல்லாவற்றிலும் சுரண்டுகிறார்கள் என்று. அவன் ஒருத்தன் நின்று கொண்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவர்களெல்லாம் உள்ளே போட்டு விட்டு அவன் கொஞ்ச காலம் சிறப்பாக ஆழ்வான். பிறகு அவனும் இந்த வேலை தான் நடக்கும். இப்படியே மாறி மாறி வரும், இப்படித்தான் என்று அரிஸ்டாட்டில் பாலிடிக்ஸிலே சொல்லுவான். ஆகவே இந்த சட்டம் உன்னத நோக்கம் கொண்டது. சின்ன சிராய்ப்புகள், சின்ன தவறுகள் அதில் இருக்குமானால் அது திருத்தப்பட்டு இந்த நாட்டிலே அந்த சட்டம் பாய்ந்து இந்தியாவையே ஒழுங்காக அமைக்க வேண்டும். அதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கின்ற நாடு, லஞ்சத்தின் ஊற்றுக்கால். ஆகவே அவர்களெல்லாம் பிறகு நம்முடைய புழல் சிறையை பெரிதாக கட்ட வேண்டும். நம்முடைய தலைமைச் செயலகமெல்லாம் குற்றவாளிகள் உரைகின்ற இடமாக மாறக்கூடாது. புழல் சிறைகள் எல்லாம் போய் மந்திரிகளாக இருந்து கொண்டு அதை தலைமைச் செயலகமாக மாற்றி விடுகிறார்கள். இவையெல்லாம் மாறுவதற்கு இந்த சட்டம் துணை புரியும். இதுதான் என்னுடைய எண்ணம். நன்றிங்க ஐயா.